இப்போ நம்ம அப்பளம் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையானது ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய், கடுகு 1/4 ஸ்பூன், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு பல்லாரி 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். எதுவும் இதோட அரை முழு தேங்காயும் ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்து அரைச்சிக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அது கூட கொஞ்சம் கறி மசாலா பவுடர் சேர்த்துக்கணும். மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூனு, சிக்கன் மசாலா கொஞ்சம் காய்பொடி அவிச்சு உரித்து வச்சுக்கிட்டு அதை அந்த உருளைக்கிழங்கு அவிச்ச தண்ணியோடையே சேர்த்து இப்படி பிணைஞ்சு விட்றணும். மசாலையெல்லாம் சேர்த்து வதக்கி வச்சோம்ல, அதையும் இந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்துக்கணும். தேங்காய் ஒரு முறை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இதோடு சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அப்பளம் கூட கொஞ்சம் நிறையா பொரித்து வச்சுருக்கேன். இந்த அப்பளத்தை 1-2 உரித்து இந்த குழம்புக்குள்ளே போட்டுருக்கேன். அப்பளத்தை போட்டு மூடி வச்சு ஒரு கொதி கொதித்ததும் இப்போ நம்மளுக்கு குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. அப்பள குழம்பு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.